சார் ரெடி சார். அனைவருக்கும் வைகறை சங்கமம் வணக்கங்கள். சிரிப்பு என்பது உதடுகளில் பிறக்கும் ஒரு ஒலி அல்ல, இதயத்தில் மலரும் ஒரு ஒலி. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் பல வெற்றிகளை அடையலாம், பல செல்வங்களை சேர்க்கலாம், பல உயரங்களை தொடலாம். ஆனால் மற்றவர்களை மகிழ்வித்து அவர்களின் முகத்தில் ஒரு புன்னகை மலர செய்வதை விட பெரிய சாதனை வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் இன்று நமது வைகறை சங்கமத்தின் அருமையான தலைப்பு மகிழ்வித்து மகிழ். மகிழ்ச்சியை நமக்குள் வைத்துக் கொண்டால் அது ஒரு உணர்வு, அதை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் அது ஒரு இயக்கம். இன்று அந்த மகிழ்ச்சியின் மொழியை, வாழ்க்கையின் அர்த்தத்தை, மனித உறவுகளின் மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்க வருகை தந்திருக்கிறார் ஒரு சிறந்த கல்வியாளர். அறிவையும் அனுபவத்தையும் அழகாக இணைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் விதைகளை விதைத்தவர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர், ஆற்றல் மிக்க ஊக்க பேச்சாளர், மனித வாழ்வை மாற்றும் முன்னோடி பயிற்சியாளர், பிசிக்ஸ், யோகா, சைக்காலஜி ஆகிய 3 வெவ்வேறு துறைகளில் முதுகலை பட்டங்கள் பெற்று அறிவியலின் ஆழத்தையும் யோகாவின் அமைதியையும் உளவியலின் நுணுக்கத்தையும் ஒருங்கிணைத்து மனிதவள மேம்பாட்டில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வருகிறார். சோபி அகாடமி நிறுவனத்தின் அகாடமிக் டைரக்டராக பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வாழ்க்கை திறன்களையும் தன்னம்பிக்கையும் வெற்றி பாதையும் கற்றுக் கொடுத்து வருபவர். அது மட்டுமல்ல, யோகா துறையில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் சாதனை படைத்து மாநில அளவிலான விளையாட்டு வீராங்கனையாகவும் திகழ்ந்து வருபவர். அவரது வார்த்தைகள் வெறும் தகவல்கள் அல்ல, அவை மனதை தொட்டு மாற்றும் சக்தி. அவரது சிந்தனைகள் வெறும் கருத்துக்கள் அல்ல, அவை வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் தீப்பொறிகள். இன்று நம் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பவும், கவலைகளை சிரிப்பாக மாற்றவும், மகிழ்ச்சியை பகிர்ந்து மகிழும் வாழ்க்கை கலையை நமக்கு கற்றுத்தரவும் வருகை தந்திருக்கிறார். மகிழ்ச்சி என்பது நாம் தேடிச் செல்லும் இடமல்ல, நாம் உருவாக்கும் சூழல். அந்த மகிழ்ச்சியை உருவாக்கும் அற்புதமான பேச்சாளரை மிகுந்த பெருமையுடனும் மனமார்ந்த மகிழ்ச்சியுடனும் கரவொலி முழங்க வரவேற்போம். திருமதி எம். சுஜாதா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் மேம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வைகறை சங்கமம் அன்பு உறவுகளுக்கு என் மகிழ்ச்சியான காலை வணக்கம். காலையிலே செவிக்கு உணவு ஊட்டுற மாதிரி அழகான ஒரு மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபீலே ரொம்ப இனிமையா இருக்கு. இந்த அடுத்த இதை நம்ம பேசும்போதே அதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரியான வைப்ஸை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற டாபிக் இன்னைக்கு எனக்கு நான் எடுத்திருக்கேன். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னும் போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னும் போது நம்ம என்ன உணர்வோம் அப்படின்னா, மற்றவங்களை எப்ப நம்ம சந்தோஷப்படுத்துறோமோ அதுல நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்றதுதான் இதோட அர்த்தமா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் அர்த்தமும். பட் மற்றவங்களை ஏன் மகிழ்ச்சி அடைய வைக்கணும், மற்றவங்க ஏன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத விட, நம்ம மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால மற்றவங்களை சந்தோஷமா வச்சிருக்க முடியும். அப்ப மற்றவங்களை எப்படி சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணத்தை நமக்குள்ள விதையா போட்டுட்டோம் அப்படின்னாலே, நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியான உணர்வுகளோடையும் நினைவுகளோடையும் செயல்களோடையும் போயிட்டே இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இதை எல்லாருமே நம்ம லைஃப்ல நம்ம மற்றவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதே ஒரு கான்செப்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டே ஃபுல்லும் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இந்த மகிழ்ச்சி எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, நம்மள்ல இருந்து தான் தொடங்குது. அப்ப அந்த மகிழ்ச்சி நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்கும் நம்ம மனதிற்கும் ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னுவாங்க. நம்ம மனதிற்கும் எண்ணத்திற்கும் நம்ம ஒரு தீனி போடணும்னு சொல்லுவாங்க. அப்ப மனதை செம்மைப்படுத்தணும். மனம் செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நம்ம மனம் ரொம்ப வளமோடு மனம் செம்மையா இருக்கும்போது
நம்ம எதுவுமே பெருசா எதுவுமே கேட்க வேண்டாம் வாழ்க்கையில. அதுவே ஆட்டோமேட்டிக்கா மிராக்கிள்ஸ் நடந்துட்டே இருக்கும். என்னோட லைஃப்ல எல்லாம் ஸ்டில் நவ் நான் அப்படிதான் உணர்றேன். அத உணர்ந்ததுனால தான் என்னால இந்த டாபிக்க வந்து எடுக்கவே முடிஞ்சது. என்னோட தாரக மந்திரமே வந்துட்டு மகிழ்வித்து மகிழ் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அவ்வளவுதான். அதுதான் வந்து என்ன வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் என்னோட வாழ்க்கை வந்து செம்மையா இருக்கிறதுக்கு அது ஒரு தாரக மந்திரமா நான் அதை எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம எங்க கொடுக்கலாம், எங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து எடுக்கிறவங்களா இருக்கிறோம். சந்தோஷமா இருந்தா நம்ம வந்து மத்தவங்க கிட்ட வந்து எடுக்கிறோம். நம்ம எப்ப கொடுக்கற நிலைக்கு வரோமோ அப்ப வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகும். நம்ம எப்பயுமே வந்து என்னன்னா பிறரோட மகிழ்ச்சியா இருந்து இணைந்து இருக்கும்போது அந்த மதிப்பு வந்து பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு 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 கோல் செட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவார்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து நம்மளே வந்து என்ஜாய் பண்றதை விட மற்றவங்கள்ட்ட அதை பகிர்ந்துருக்கும் போது அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணும் போதோ இல்லை நம்மளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் போதோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாகும். இப்ப மகிழ்ச்சி என்பது வந்து பணத்தால மட்டும் வர்றது கிடையாது. ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன ஸ்மைலு, ஒரு சின்ன ஒரு பாராட்டு, ஒரு அன்பான வார்த்தைகள், இவை எல்லாமே என்ன பண்ணும்னா அந்த நாளையே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகாக்கும். அப்ப அந்த அழகா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான தருணமா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு அழகான திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இனிமையான சொற்கள் வந்து மற்றவர்களை வந்து மகிழ்விக்கும். இப்ப இந்த இனிமையான சொற்கள் எப்படி வரும்னா ஒரு சின்ன சுச்சுவேஷன். 2 பேர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல 2 பசங்க வந்து வேற வேற குடும்பத்தை சார்ந்த 2 பசங்க வந்து ஒரு ரோட் சைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஒரு பெரிய கார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BMW கார் வந்து அந்த இடத்துல நிக்குது. எக்ஸாக்டா தெரியல. அப்போ வந்து அந்த கார் நிக்கும்போது அந்த 2 அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, அதை பார்த்துட்டு ஒரு பையன் இப்படி வியந்து பார்க்கறான். ஏன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிறதுனால காருன்றதே பெரிய விஷயம். அதுல இந்த பிஎம்டபிள்யூன்னும் போது ரொம்ப வியப்பா பார்க்கறான். அந்த கார்ல உள்ள அங்க உள்ள ஒரு சிறுவன் என்ன பண்றான், என்ன இப்படி என் காரை இப்படி பார்க்கற அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணி, இது யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா, என் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு செய்தி அவன் கிட்ட சொல்றான். இத பார்த்துட்டு அந்த 2 சிறுவர்களும் நகர்ந்து போறாங்க. பேசிட்டு போறாங்க. அதுல ஒரு சிறுவன் சொல்றான், என்னடா வந்துட்டு அவன் சொன்னது உனக்கு வருத்தமா இருக்கா, உனக்கும் அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்றியா அப்படின்னு ஒருத்தவன் கேக்குறான். இன்னொருத்தவன் அதுக்கு சொல்றான் பதிலு, இல்ல வந்துட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சிக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல அண்ணனா மாறணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு செயல் முடியுது. இப்ப பாருங்க, ஒரே செயல், ஒரே நிகழ்வு. அந்த நிகழ்வுல வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை, அதை பொறுத்துதான் நம்மளோட மகிழ்ச்சின்றத இந்த சின்ன சம்பவம் வந்து உரைக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோமோ, ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை வந்து நகர்ந்துட்டு போகுது. இப்ப இதுல வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம வந்து ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில ஒருத்தவன் போவான். இன்னொருத்தவன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நமக்கும் இந்த கார் வாங்கி கொடுத்திருப்பாங்க அப்படின்றத வந்து அவன் வந்து ஒரு அந்த சோகத்தோடயே அவன் போறான். சோ நம்ம எடுத்துக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்மளோட சுச்சுவேஷன், நம்ம எடுத்துக்கிற அந்த தருணம், அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம வந்துட்டு மன மாற்றத்தை உண்டாக்குதுன்றதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். மகிழ்ச்சியை வந்து நம்ம எந்த இடத்துலயும் தேடக்கூடாது. மகிழ்ச்சியை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும். அப்ப அந்த பகிர்ந்துக்கும் போதுதான் நம்மளோட மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாகும். நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம அழகா ஃபீல் பண்ணுவோம்.
அப்ப நம்ம அழகா ஃபீல் பண்ணும்போது, நம்ம எப்பயுமே நம்ம வந்து நம்மள அழகுபடுத்திக்கணுன்றதுல ரொம்ப ஒரு ஸ்டில் நவ் எப்ப இருந்தாலும் அது நம்ம கரியரா இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், ஒரு பேச்சா இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப அழகா தெரியணும், நல்லா அழகா பேசணும், அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். நம்ம அந்த இடத்துல வந்து அப்ப எப்ப அது அந்த அழகா நம்ம தெரியும் அப்படின்னா, நமக்குள்ள வந்து மன மகிழ்ச்சியோட இருக்கும்போது தான். அப்ப மன மகிழ்ச்சி எப்ப ஏற்படும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போது தான். செல்ஃப் லவ் நம்ம யார் வந்து செல்ஃப் லவ் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். எப்ப அது அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அறியாமலே அந்த மகிழ்ச்சிக்கான இடத்த நோக்கியும், மகிழ்ச்சிய குடுக்கறதுக்கான செயல்ல அவங்க ஈடுபடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றேன். அந்த செல்ஃப் லவ்ல வந்துட்டு மெயினா வந்து நமக்கு புடிச்ச விஷயத்த தான் நம்ம செய்யணும். எப்பயுமே நம்ம மத்தவங்களுக்காக நம்ம வாழ்றத விட, மத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த செய்யறத விட, நமக்கு புடிச்ச விஷயத்த, நல்ல விஷயத்த நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறும்னா, அது ஒரு மகிழ்ச்சியா மாறும். அப்ப எப்ப வந்து நம்ம செல்ஃப் லவ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து மத்தவங்கள வந்து வேல்யூ பண்ணும்போதும், நம்மள வந்து நம்ம எப்பயுமே வந்து மத்தவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும்போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து நம்ம நம்மள நேசிக்கும்போது மட்டும் தான் மத்தவங்கள நம்ம நேசிக்கவே முடியும். நம்ம இது வந்து லைஃப் டைம் கோலாவே நான் வந்து அத எடுத்திருக்கேன். மத்தவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து பா ஒரு டல்லா இருந்தா கூட, நம்ம மேல ஒரு கோவமா இருந்தா கூட, நம்ம வந்து ஒரு ஸ்மைல் பண்ணோம் அப்டின்னா, அவங்க அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆ இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது நம்ம சிரிக்கக்கூடாது. அப்படின்னு ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன்ல நம்ம மேல ஒரு ஏதோ ஒரு இஷ்யூஸ் அப்ப நம்ம வந்து சிரிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா? ஆ ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைகளையும், நல்ல ஒரு நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க. அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைகளையும், நல்ல என்கரேஜ்மெண்ட்டையும் நம்ம குடுக்கும்போது, நம்ம மேல உள்ள கோவம் கூட கொஞ்சம் குறையும். அந்த நேரத்துல அதத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்ல உள்ளவங்கள்ட்டயும் சரி, நம்ம வெளியில டிராவல் பண்றவங்கள்ட்டயும் சரி, நம்ம வொர்க் பண்ற இடத்துலயும் இந்த ஒரு சின்ன வார்த்தைகளையும், ஒரு அன்பான வார்த்தைகளும், ஒரு அழகான ஸ்மைலும் நம்ம குடுக்கும்போது, நம்ம முகமும் அழகா இருக்கும். நம்ம ரொம்ப அந்த அழகான அந்த டேவ வந்து நம்ம நகர்த்திட்டு போலாம். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஏன் வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியல அப்படின்னு கேட்டா வந்து, இப்ப எல்லாருமே நம்ம இதுல இருக்கிறவங்க எல்லாருமே மெச்சூர்டா இருப்போம். நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கோமோ இல்லையோ, நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கணுன்றதுல ரொம்ப நோக்கமா இருப்போம். அப்போ வந்து அந்த மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நோக்கம் வரும்போதே, அங்க வந்து ஏதோ ஒரு மகிழ்ச்சி வந்து நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கணும், நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கணுன்றத விட, நம்ம மத்தவங்கள மகிழ்ச்சியா நம்மள நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்கிறோம்ன்றத விட, மத்தவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும்ன்னும் போது, நம்மள நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்குவோன்றது தான் இதுல ஒரு இது மெயினான கான்செப்ட். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீட்ல காலையில எந்திரிக்கும்போது கூட நம்ம வந்து காலையில எந்திச்ச உடனே நம்ம வந்து நெறைய நம்மள பத்தின சிந்தனையில நம்ம நம்ம கோல் செட் பண்ணி காலையில கிளம்புறதா இருக்கட்டும், யோகா பண்றதா இருக்கட்டும், டே டு டே லைஃப ரொம்ப அழகா டிசைன் பண்ணி தான் எந்திரிப்போம். அப்ப அந்த எந்திரிக்கும்போது நம்ம காலையில நம்ம நம்ம வீட்ல உள்ளவங்கள நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். காலையில எந்திச்சு ஒரு வயசானவங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட போயிட்டு அம்மா ஒரு தடவி குடுத்து, அவங்கள அம்மா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க கண்டிப்பா. அவங்கள தடவி குடுத்து, "நல்லா இருக்கீங்களாம்மா? ஒரு பிளெஸ்ஸிங் கால்ல வந்து அப்படியே கால்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதா இருக்கட்டும், ஒரு மருமகளா இருக்கட்டும், காலையில ஏந்திச்ச உடனே அவங்கள போய் வந்து காலையில போய், "அம்மா எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கா? தண்ணி இருக்கா? காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காலையில கொஞ்சம் எந்திச்சு உட்காருங்க." இப்படி ஒரு அக்கறையா நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட, "ஏங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன டிஃபன் செய்யறது?" நம்ம அதெல்லாம் வந்து நம்ம செய்யணுன்றது அவசியம் இல்ல. அந்த வார்த்தை தான் அவங்கள வந்து அந்த நாள வந்து வலுவூட்டும். காலையில எந்திச்சு அத நம்ம நம்ம அப்ப வந்து ஹேப்பியா இருந்தா மட்டும் தான் நம்மளால இதெல்லாம் சொல்ல முடியும். அப்ப ஹேப்பியா இருக்கிறதுக்கு நம்மள வந்து ட்ரெயின் பண்ணணும். அப்ப ஹேப்பியா இருக்க எப்படி ட்ரெயின் ஆகும்னா, நம்ம மனம் வந்து ஃபர்ஸ்ட்டு அமைதியா இருக்கணும். அப்ப மனம் எப்ப அமைதியா இருக்கும் அப்படின்னா, நம்மள நம்ம கவனிக்கும்போது தான், நம்மள நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது தான். அப்ப நேத்து யோகா டே முடிஞ்சதுனால, நேத்து தான் நான் நான் வந்து யோகாயிஸ்ட். நான் கிளினிக் வச்சிருக்கேன். வரவங்களுக்கு கவுன்சிலிங்ல நான் யோகா குடுத்துட்டுருக்கேன். அவங்க கிட்ட ஜென்ரலா தான்
நாங்க பேசுவோம். அப்ப வந்து மேம் எனக்கு வந்து நிம்மதியே இல்ல, ரிலாக்ஸ்டா இல்ல, ஹேப்பியா இல்ல. இப்படிதான் எடுத்த உடனே நான் நிம்மதியா இல்ல. அப் அப்படிதான் எடுத்தோனே நான் நிம்மதியா இல்ல. அப்படின்னும்போது ஏன் நிம்மதியா இல்லன்னா, என் ஹஸ்பண்ட் சரியில்ல, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு, என்னோட குழந்தைங்க படிக்க மாட்றாங்க, நெறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இந்த மாரி தான் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். நம்மளோட சந்தோஷத்திற்கும், இந்த சிச்சுவேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இத இத வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்ளமா பார்க்குறீங்க. இத சிச்சுவேஷனா பார்க்கணும். அப்ப நம்ம வந்து ஆஸ் அ மென் ஆர் விமன் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சனா இருக்கும்போது, நம்ம ஃபேமிலிய நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஃபேமிலிய ரொம்ப அழகா வச்சுக்கணும். நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் தேவைப்படுது. அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, நம்மளுக்கு அந்த மாரியான சிந்தனைய வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம். அது மைண்ட்ல கொண்டே வரமாட்டோம். இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்றத விட, மத்தவங்கள மகிழ்ச்சியா எப்படி வச்சுக்கிறதுன்றத நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நம்ம எப்பயுமே நம்ம வந்து மகிழ்ச்சிக்கான சிச்சுவேஷன அந்த பிரபஞ்சமே நமக்கு குடுக்கும். நான் டெய்லி ஃபீல் பண்றேன். நான் வேரெவர் ஐ கோ எந்த இடத்துக்கு போனாலும், அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா தெரியிற மாரி இருக்கும். என் லைஃப்ல எவ்ளோ சிச்சுவேஷன்ஸ் நெறைய வந்து பேட் சிச்சுவேஷன் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா ஒரு நாள் கூட நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே! நம்ம என்ன பண்றோம்னு நான் நெனச்சதே கிடையாது. நான் நெறைய நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு நெறைய சிச்சுவேஷன்ஸ வந்து ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளில வருவேன். வெளில வரும்போது அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸ குடுக்கும். அப்ப நம்ம மெயினா வந்துட்டு, நம்ம சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த இடத்துல கத்துக்கணும். ஒரு ப்ராப்ளமா நம்ம பார்க்காம, நம்ம அன்றாட நிகழ்வ வந்து இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி, அது ஒரு டாஸ்க்கா நம்ம எடுத்துக்கணும். லைஃப்ப வந்து அப்பதான் நம்மளால வந்துட்டு ஒரு அழகா அத வந்து நகர்த்திட்டு போக முடியும். காலையில எந்திச்சோனே நம்ம வந்துட்டு ஒரு நம்ம ஒரு ஒரு என்ஜாய்மென்ட்டா நான்லாம் எப்பயுமே வந்துட்டு காலையில ஏந்திச்சோனே யோகா என்ன ஆனாலும் சரி, என்னோட மொட்டை மாடியில போயிட்டு நான் யோகா பண்ணிட்டு, அந்த யுனிவர்ஸ வந்து பார்த்து அதுக்கு தேங்க் யூ சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச் எனக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும், என் வாழ்நாள் முழுதும் எனக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி. அ நான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். அப்படின்னு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டு, கீழ மாடியிலேருந்து இறங்கி வந்து, ரொம்ப அழகா காஃபி போடுவேன். நல்ல காஃபிய வந்து டேஸ்டியா குடிப்பேன். அப்ப அந்த காஃபி போடும்போதும், அந்த போடுறோம் பார்த்தீங்களா, அந்த காஃபி இன்னைக்கு ரொம்ப நல்ல காஃபி எல்லாருக்கும் குடுக்கணும். டெய்லியுமே அத நான் ஃபீல் பண்ணுவேன். டெய்லி நல்ல காஃபி குடுக்கணும். டெய்லி நல்லா சமைச்சு குடுக்கணும். அந்த எல்லா மினிட்டையும் நான் ஃபேமிலியோட இருக்கிறத நான் என்ஜாய் பண்ணுவேன். இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அ ம நம்மளால முடிஞ்சது அவங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ, அவ்ளோ சந்தோஷத்தையும் நான் குடுக்கணும்னு நெனைப்பேன். பட் ஆனா அது ஆப்போசிட்டா அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம நெனைச்சாலே போதும். கண்டிப்பா நான் வந்து நெறைய விஷயம் வந்து இவங்களுக்கு இத பண்ணணும், அத பண்ணணும். இப்படி மைண்ட்ல வந்து இப்படி யோசிச்சிட்டே தான் இருப்பேன். ஆனா என்னால செய்ய முடியவே முடியாது. காரணம் என்னன்னா, அத தாண்டி அவங்க செஞ்சுருவாங்க. அப்ப அத பத்தி நான் யோசிக்கிற மாரி ஆயிடும். அப்ப நம்ம வந்து நல்ல விஷயத்த நெனைச்சாலே போதும். நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பான்றத நான் வந்து கண்டிப்பா உணர்ந்துட்டு தான் இருப்பேன். எனக்கு அதுவே வந்து அந்த டே வந்து ஹேப்பியா கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேமிலில கூட அ என்னோட மாமனார், மாமியார் இந்த இடத்துல நான் சொல்லணும். அ அதாவது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆகி உள்ள புது மருமகளா போகும்போது எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. ரொம்ப ஏஜ்டு பெர்சன்." என்னோட ஹஸ்பண்டோட என்னோட மாமனார் வந்துட்டு மிலிட்டரி மேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா இல்ல. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. மாமியார் கொஞ்சம் வந்து ரொம்ப வயசானவங்க. நீ தான் அவங்கள போய் மாட்டிக்கிட்ட அப்படிலாம் என்னென்னவோ சொல்லி என்ன வந்து பயமுறுத்துனாங்க. ஆனா நான் பயப்படல. எனக்கு புடிச்சிருந்ததா. அங்க நான் போய் பார்க்கும்போதே அவங்க பெரிய ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட் வந்து 7வது கடைசி பையன். அதனால எல்லாருமே அப்ராட்ல இருந்தாங்க. இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க அப்பா, அம்மாவ பாத்துக்கிறதுக்காகவே அவங்க வந்து அப்ராடே போல. அதுவே எனக்கு புடிச்சிருந்தது. "நீங்க ஏன் அப்ராட் போல?" அப்படின்னா, "இல்ல அப்பா, அம்மாவ பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதனால நீங்க வந்துட்டீங்கல்ல.
நான் வந்து அப்ராட் போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் மை மேரேஜ் அப்புறம் அவங்க வந்து அப்ராட் போனாங்க. என்னை விட்டுட்டு. நானும் என் மாமனார், மாமியாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். என் மாமனாருக்கு அப்போ வந்து நான் மேரேஜ் ஆகும்போது 76 வயசு. என்னோட மாமியாருக்கு வந்து 69 வயசு. ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா நான் உண்மையாவே ஹாப்பியா இருப்பேன். காலையில வந்து அவங்க மிலிட்டரி மேனுன்றது அந்த ஸ்ட்ரிக்ட்டுமே இருக்காது. ஆனா எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாரி இருக்கும். ஆனா எனக்கு அது தோணவே இல்ல. காலையில எந்திச்சு அங்க வந்து மெய்டு வந்து ஏர்லி மார்னிங் வரமாட்டாங்க. வாசல் கூட்டுறது வந்து அப்பல்லாம் அப்படிதானே. ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து அது அப்படிதான். நம்ம தான் கூட்டுறா மாரி இருக்கும். இப்பல்லாம் எனக்கு எனக்கு வாசல் கூட்டுறது, இந்த தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதெல்லாம் எனக்கு நான் அத்லெட்ன்றதுனால காலையில ஏஞ்சோனே வந்து கிரவுண்டுக்கு போயிடுவேன். அப்புறம் அந்த மாரி கல்ச்சர்ல நான் வளர்ந்தேன். வாசல்லாம் கூட்ட மாட்டேன். பட் ஆஸ் அ மருமகளா நான் அத செய்யணுன்றத நான் பிரின்சிபலா வச்சிருந்தேன். வாசல் கூட்டும்போது அவங்க தண்ணி எடுத்து வைப்பாங்க. கோல மாவு, அந்த விளக்கமாறு எல்லாமே எடுத்துட்டு லைட் போட்டுட்டு நிப்பாங்க கூடவே. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நான் 8த் படிக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு அந்த அந்த மொமெண்ட்ட வந்து நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு தூக்கத்த விட அப்பலாம் நான் யோகாலாம் கத்துக்கல. அப்ப வந்து இப்பதான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் தான் யோகாலாம் நான் படிச்சேன். அப்ப வந்து அந்த யோகா, அப்ப அந்த யங் ஏஜ்ல தூங்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க பண்ண செயலால நான் அத ரசிச்சேன். அது ஒரு பெரிய விஷயமா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பெரிய விஷயமா நினைக்கும்போது, அத ரசிச்சு, "ச்ச பாரு எப்படி இருக்காங்க பாரேன்." அந்த மாரி மாமியார் வந்துட்டு காஃபி பெட்ரூம்ல கொண்டு வந்து வப்பாங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து அவங்க பண்ணிடுவாங்க. இவ்ளோ வயசானவங்க எப்படி இவ்ளோ அழகா ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹைல இருக்கும். அப்ப நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இப்ப ரொம்ப ஜாலியா அ ஒரு நல்ல டெய்லி நாளைக்கு என்னம்மா உனக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு தர்றது அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு மருமக மாரியே நான் என்னடா நம்ம ஒரு கற்பனை பண்ணிட்டு வந்தோம், இங்க வேற மாரி இருக்கே அப்படின்னோன கொஞ்சம் லேசினஸ் கூட வந்துடுச்சு. ஆனா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லிசனர். அ என்ன சொன்னாலும், நம்ம என்ன பேசினாலும் அவங்க ரொம்ப கவனிப்பாங்க. அது வந்து அவங்க கிட்ட புடிச்சது. நான் ரொம்ப டாக்கட்டிவ். பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க அப்படியே கவனிப்பாங்க. ஏன் கவனிக்கிறாங்க அப்படின்னா, என் மேல உள்ள ரெஸ்பெக்ட்டால அப்படின்றது அப்பதான் புரிஞ்சுது. கொஞ்சம் பிளேட் போடுற மாரி இருந்தா கூட அவங்க அத கவனிப்பாங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருப்பேன். அதெல்லாம் அவங்க அப்போ வந்து அந்த ஃபேமிலில ஒரு இந்த சொசைட்டி வந்து நம்மள பயமுறுத்தும். அ வயசானவங்க, அவங்கள பார்த்துக்கணும். அ என்ன எனக்கு புரியாது. என்ன பார்த்துக்கிறதுல எனக்கு அப்ப மெச்சூரிட்டி கிடையாதுன்றதுனால, என்ன பார்த்துக்கிறதுல என்ன இருக்கு? பார்த்துக்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சுது, அங்க உள்ள ஒரு மகிழ்வான தருணத்த வந்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அத இப்போ வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு. அசை போடுறேன். அப்ப நல்ல விஷயங்கள நம்ம அசை போடும்போது, நம்மள அறியாமலே நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சின்ற ஒரு விஷயம் தானாவே வரும். இது என்ன வாசல் கூட்டும்போது லைட் போட்டது, கோலமாவு எடுத்து வச்சது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பெட்ரூம்குள்ள காஃபி குடுக்கறது, இதெல்லாம் உண்மையாவே ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ட வந்து ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, டைம வேல்யூ பண்ணும்போது, மனிதர்கள வேல்யூ பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமகளுக்குள்ள வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். நம்மள அறியாமயே நம்ம வந்து அந்த நாட்கள் வந்து ரொம்ப அழகா போனத என்னோட வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன். இவங்க கிட்ட இதெல்லாம் நான் கத்துட்டேன். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் என் கூட இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருந்தாங்க. ரொம்ப ஜாலியா ட்ராவல் பண்ணேன். ஈவன் வந்து என் அம்மா வீட்டையே நான் மறந்துட்டேன். ஏன்னா, என் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. எல்லா விஷயத்துலயுமே. அந்த ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விமன் ஆன்டர்பிரினராவும், இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு பெண்மணியா இருக்கிறத நான் உணர்றேன். எங்க அம்மா அப்படிதான். ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. எங்க அம்மாகிட்ட அத கத்துக்கிட்டேன். எந்த பைசாவும் தரவே மாட்டாங்க எங்க அம்மா. நான் வந்து காலேஜ் போறப்ப கூட எங்க அம்மா வந்து எனக்கு பணம் குடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நாங்க சென்னையில வந்து என் அப்பா சப் கலெக்டரா இருந்தாங்க. என்னோட மதர் வந்து நர்ஸா கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஓரளவு நல்ல வெல் டு டூ ஃபேமிலில தான் இருந்தோம். பட் ஆனா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க மயிலாடுதுறை வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆனதுனால, என் அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப இதா இருப்பாங்க. ஒரு பணம்லாம் சின்ன விஷயத்துக்கு வந்து கேட்கணும்னா ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும். அதுவே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும் எனக்கு. என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன பண்றது? காலேஜ் டேஸ்லலாம் நான் 8தோட நாங்க ரொம்ப அப்பா இருக்கும்போது ரொம்ப ஜாலியா
தேவைக்கு மீறியே எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. மேபி அப்பா இறந்துருவாங்களோ என்னவோன்றதுனால தான் அதிக பாசம், அதிக கவனம், நிறைய எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கீழே இங்க வரும்போது அம்மா கிட்ட வந்து ஒரு அவங்க சிங்கிள் விமனா இருக்கிறதுனால, அவங்க பேசிக்காவே அவங்க ஹாஸ்டல்ல வளர்ந்ததுனால இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. எங்க அம்மா கிட்ட எல்லாம் ட்ரெயின் ஆயிட்டாக்கா நம்ம லைஃபே வந்து சொர்க்கமாயிடும். அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் என்னால வந்து எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா இது கேஷுவல் டாக் தான் நான் பேசுறது இப்ப. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால எனக்கு வெளியில தான் நான் மகிழ்ச்சியை தேட ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா இருப்பேன். ரொம்ப ஜாலியா எப்படி இருக்கிறதுன்றத நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வீட்ல ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால நான் அதை நெகட்டிவா எடுத்துக்காம எல்லார் கூடயும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நான் இருக்கிற இடத்துல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப பாசிட்டிவா தான் பேசுவேன். அப்படி அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட வந்து அதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்ல இருந்துட்டே நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான சுச்சுவேஷனை நம்ம கவனிக்கணும். ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த விழிப்பு நிலையில நம்ம என்னைக்கு இருக்கோமோ, அன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்ப எங்க அம்மாட்ட இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததுனால, எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால நான் என் வீட்டுக்கே போக மாட்டேன்னு வச்சுங்களேன். என் நாட்கள் போனதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்னோட மாமனார் அ உடனே 2 அடுத்தடுத்த தருணத்திலே அவங்க வந்து இறந்துட்டாங்க. நான் ரொம்ப சஃபர் பண்றேன். இன்னைக்கு கூட வந்து அவங்கள நான் மிஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து என் அம்மா ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததுனால, இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸ குடுத்தது. அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க வந்து நான் போன இடம் நான் இருக்கிற இடத்துலலாம் நான் மகிழ்ச்சிய ஸ்ப்ரெட் பண்ணதுனால, அந்த வயசான 2 பேருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஹேண்ட் தேவைப்பட்டது. அது நானா இருக்கும் பட்சத்துல, அவங்க வந்து அவங்க மாமனார், மாமியார்ன்றத மறந்துட்டு, அவங்கள அறியாமயே நாங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி மாறி, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எல்லாருமே வந்து அத வந்து கேட்பாங்க. "ஏய் என்ன பாத்தியா?" அப்படி. நான் எதுவுமே வந்து சொல்லவும் விரும்பல. எல்லா இடத்துலயுமே என்னோட மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட், என் அம்மாவ பத்தி என் அம்மாவையே எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்கன்னு. இன்னைக்கு நான் என் அம்மாவ நினைச்சு நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். எங்க அம்மா இப்படி வளர்த்ததுனால தான் என்னால அங்க போய் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் ஏன் இது சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம வந்து எல்லாமே ப்ரீ பிளான்டு. இந்த யுனிவர்ஸ் வந்து நமக்கு என்ன செய்யணுன்றத அது பிளான் பண்ணிடும். அப்ப அந்த நமக்கு நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது, உங்களுக்கு தேவையானத நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி தான் கேட்கணும்னு கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல வந்து நகர்த்துக்கிட்டே போகுன்றத நான் உணர்ந்திருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணாத நெறைய விஷயம் வந்து அசால்ட்டா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும்போது, இந்த இந்த நேரத்துல நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுறேன். நன்றி உணர்வு மூலியமா நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலான்றத நான் உணர்ந்திருக்கேன். எல்லா இடத்துலயும் வந்து நன்றி உணர்வ வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து நன்றி உணர்வா இருக்கணும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப ஒரு ஏடிஎம் கார்டு வந்து ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறேன் அப்படின்னா, அங்க உள்ளவங்கள "ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹10 குடுப்பேன். "இல்ல இல்ல சார் டீ வாங்கி சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல." அத நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது மாரி ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா, என்னோட வண்டிய வந்து எடுத்து குடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுப்பேன். பட் இந்த அமௌண்ட்ட வந்து அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷத்த குடுக்கும். அத நான் பார்த்துருக்கேன். குடுப்பேன். அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு பார்ப்பாங்கல்ல, வாசல்ல இருக்கிறவங்க. உங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு என்ன மீறி நான் ஒரு சாப்பாடு, ஒரு இட்லி ஆஞ்சு வாங்குறேன்னா, அவங்களுக்கு இந்தாங்கம்மா. கண்டிப்பா அந்த யுனிவர்ஸ் வந்து பக்கத்துல நம்மளுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம குடுக்கணும்னு முன்னாடியே நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி சொல்லிடும். கரெக்ட்டா இருக்கும். இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே எல்லாரையும் கவனிக்கும்போது, நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன வந்து இந்த பிரபஞ்சம் கிரியேட் பண்ணி, நம்ம என்ன பண்றோன்றத பார்க்கும். அத நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மகிழ்ச்சி ஆயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப நட்புரிக்கு வந்தப்ப கூட நான் வந்துட்டு அங்க உள்ள வாட்ச்மேன் வந்து நான் உட்கார்ந்துருந்தேன். கீழ இறங்கி ஏர்லி மார்னிங் வந்தேன். "என்னம்மா காஃபி குடிக்க போறீங்களான்னு?" தான் ஒரு வார்த்தை கேட்டாங்க. பட் அவங்களுக்கு காஃபி குடிக்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குன்றத நான் உணர்ந்துட்டு, நான் போய் காஃபி குடிச்சிட்டு, "ஐயா நீங்க போயிட்டு அங்க போய் உங்களுக்கு காஃபிக்கு பே பண்ணிட்டேன். நீங்க வந்து காஃபி குடிங்க" அப்டின்னேன்.
இத நான் பே பண்ணிட்டு அங்க போறேன். அந்த காஃபிய பார்த்தீங்க நீங்க எப்படி அந்த இடத்துல குடிச்சீங்களா என்னன்னு தெரியல திருச்சியில. அப்படியே ஒரு டெலிஷியஸ் காஃபி. ரொம்ப எக்ஸலன்ட்டா போட்டிருந்தாங்க. ஈவன் வந்து ஆரிய பவன், சரவண பவன் இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல இல்லாத அந்த டேஸ்ட் எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட வந்து ஐயா ரொம்ப நல்ல காஃபி போட்டிருக்கீங்க. எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு வந்தேன். அதே மாதிரிதான் முத நாள் நைட்டு வந்துட்டு நான் ரொம்ப வந்து ஃபூடி. நான் வந்து சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து நல்லா இருக்கணும்னு பார்ப்பேன். சாப்பாடு வந்து இப்பெல்லாம் அது கிடையாது. முன்னாடி அப்படி இருந்தேன். இப்போ வந்து நம்ம நினைக்காம எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஒரு ஹோட்டல் போறோம், அங்க வந்து முஸ்லீம் ஹோட்டலா இருக்கு. இவங்க என்ன சாப்பாடு கொடுத்துட போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல முஸ்லீம்னா பியோர் நாங்க வெஜிடேரியன். அதனால நான்வெஜ் ஹோட்டல் உள்ள போகணும் இல்ல வெஜிடேரியன் சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் கோமதி அம்மாவும் தான் போனோம். அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. ரியலாவே வந்துட்டு நான் அந்த மாதிரி சாப்பாடு திருச்சி போனா கண்டிப்பா இந்த 3 இடத்துலயும் நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு வந்த காரணம் என்னன்னா அது அப்படியே ரொம்ப டெலிஷியஸ் ஃபுட்டா இருந்துச்சு. அங்கேயும் போய் நான் சார் மாஸ்டர் யாருன்னு பார்த்து சார் ரொம்ப நல்லா ஃபுட்டு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி காலையிலயும் அப்படிதான். காலையில சங்கீதா ஹோட்டல்ல ரொம்ப எக்ஸலண்டான ஃபுட். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது நமக்கு தேவையானது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கேட்குறோமோ அது நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இது என்னோட வந்து நான் அதனால இதை வந்து எனக்கு அது மகிழ்ச்சி வர 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 நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த ரியல் டைம் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் ஆனா இது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா ஒரு அமெரிக்கால வந்து ஒரு பையன் வந்துட்டு தண்ணி தாகம் பக்கத்து வீட்டுல இப்ப டிராவல் பண்ணி இப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது ரொம்ப அவனுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அப்போ ஒரு வீட்டுல போயிட்டு கதவை தட்டியிருக்கான். அந்த அம்மா வந்து திறந்து விட்டாங்க. என்னப்பா வேணும்னா தண்ணி வேணும்னு கேட்டிருக்கான். தண்ணி உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பால் கொடுத்துருக்காங்க. பால் கொடுத்தோன்னே இல்ல ஆண்டி வேண்டான்னு சொல்லிட்டு இல்ல பாலை குடிச்சிட்டு இல்லப்பா இருப்பா உனக்கு சாப்பாடு கொடுக்குவான்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஆண்டின்ட்டு அவன் போயிட்டான். இது முடிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்துட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நார்மலான ஃபேமிலி தான் அவங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு பில் பே பண்ண முடியாம கொஞ்சம் ஒரு அந்த நெருடல்ல என்ன பில் வரப்போதும் ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல அந்த பில் செட்டில்மெண்ட்ல பில் பேக் சைட்ல என்ன எழுதியிருக்குன்னா இந்த மருத்துவ சிகிச்சைக்கான பணம் எனக்கு பாலாக வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இது வந்துட்டு அந்த டாக்டர் கிவெட் கெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டர் தான் இத எழுதினதா கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பல மடங்கா பல வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பா ரெட்டிப்பா வரும். அது நல்லதா இருக்கட்டும், அது கெடுதலா இருக்கட்டும். நமக்கு அந்த நெகட்டிவ்ஸ் போக வேண்டாம். நம்ம நல்ல விஷயங்களை வந்து நிறைய நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது பல மடங்கா நமக்கு கிடைக்கும்ன்றத நான் உணர்ந்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. நல்ல விஷயங்களை வந்து எப்பயுமே வந்து இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகம் ஃபுல்லும் நம்ம பரப்பணும். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாரும் மகிழ்ச்சிக்காக எல்லாரோட மகிழ்ச்சிக்கும் நம்மளும் ஒரு காரணமா இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஒரு அன்பான சொல் வந்து ஒரு அந்த நாளையே அழகா மாத்திடும் அப்படின்றதுதான் என்னோட தாரக மந்திரமா எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து அன்பா பேசணும். யாராவது ரொம்ப கோவமா பேசினா கூட அவங்க நிலையில இருந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்ல இல்ல அவங்க சொல்றத நம்ம கேட்கணும், லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம லிசனரா இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியா இருக்கும்போது நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்போம். ஃபோக்கஸ்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்ய போறோன்றது தெரியும். நம்ம செய்யற விஷயங்கள் வந்து அப்பதான் நம்ம வந்து உணர முடியும். அந்த நம்ம வந்து எப்பயுமே வந்து கடந்து செல்லக்கூடாது, உணர்ந்துதான் செல்லணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றேன். நேத்திக்கு வந்து யோகா டேன்றதுனால அந்த யோகாவை பத்தின ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள நான் முடிச்சுக்கிறேன். வந்து யோகா அப்படின்னு நான் நேத்தி நிறைய பிளேஸ்ல போயிட்டு யோகா நேத்தி பாருங்க எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து என்னால இனி நம்ம எங்கேயுமே சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், நான் அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்பேன்,
நான் சீஃப் கெஸ்டா போகணும், மைக்ல பேசணும், நல்ல அப்படிலாம் ஃபீல் பண்ணி நான் விஷுவலாவே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் போகவே வேண்டான்ற நிலைமைக்கு ஆயிட்டேன். ஏன்னா என்னால வந்துட்டு அதுதான் நம்ம எதை கேட்குறோமோ அது அதிகமா கொடுத்துருன்றது எக்ஸாம்பிள். நான் இன்னைக்கு வந்துட்டு நேத்தி வந்துட்டு யோகா டேக்கு எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். கரெக்டா 7 o'clock மேம் இங்க பக்கத்துல வந்துட்டு மாவட்ட செயலாளர் வந்து இது யோகா டேக்கு அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு வராங்க, நீங்க இமிடியேட்டா வாங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டாங்க. என்னால போகாம இருக்க முடியல. போறேன், அங்க பயங்கர வரவேற்பு. அந்த இடம் நான் அதை என்ஜாய் பண்ணேன். அதான் பாருங்க, நம்ம கேட்காட்டினா கூட நம்ம ஸ்டாப்பே பண்ணா கூட நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு போதும், நம்ம வீட்டில் இருப்போம், இந்த யோகா இன்னைக்கு வந்து பாப்பாவை பார்த்துக்கலாம் வீட்டில் நம்ம அப்படின்றத தாண்டி நம்ம போய் அங்கே ஸ்பீச் கொடுத்து நம்ம ரொம்ப பெரிய விஷயம் இல்லைனாலும் அந்த இடத்த வந்து நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்போ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி வந்து பல் தேய்க்கிறோமோ, குளிக்கிறத வந்து நம்ம யார்கிட்டையும் சாப்பிட்றது யார்கிட்டையும் சொல்லாம செய்யறோமோ, யோகா இந்த நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் ஒரு டிகிரியா இருந்து, நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒன்லி 1 டிகிரியா தான் இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் தான் இத்தனை டிகிரியும் படித்தேன். இத்தனை இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கு ஒரே ஒன் அண்ட் ஒன்லி யோகா அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். யோகா ஏன்னா நான் வந்து லேட்டா எனக்கு பேபி, ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், வெயிட் லாஸ் பண்றதுக்காக தான் யோகாக்கு போனேன். யோகாக்கு போகும்போது நம்ம யாருன்றதை அது உணர வைக்கும். எப்ப நம்ம யாருன்னு தெரியும், நம்ம அமைதியா இருக்கும்போது. அப்ப அந்த அமைதி எப்ப கிடைக்கும்னா அந்த தியானத்துல தான் கிடைக்கும். அந்த தியானம்ன்றது தியானம்ன்றது ஒண்ணுமே கிடையாது, நம்ம மனசை வந்து ஒரு நிலையா அமைதியா இருக்கிறது. அந்த அமைதி எப்ப கிடைக்கும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் அந்த அமைதி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி எப்ப கிடைக்கும் அப்படின்னா மற்றவங்களை மகிழ்விக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியை கொடுக்கறவங்களா இருக்கணும். நம்ம வந்து மகிழ்ச்சியை வந்து எடுக்கிறவங்களா எடுக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பா ஆக்கும்போது நமக்கு அது பல மடங்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். உலகில் மிக மகிழ்ச்சியான விஷயம் வந்து ஒருவரோட சிரிப்பு தான். அதை விட சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருக்கும்போது தான். அப்ப நம்ம மற்றவங்களோட சிரிப்புக்கு நம்ம வந்து காரணமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு இதோட என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி 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 மேம். முதல் 5 பேர் மட்டும் பின்னூட்டம் தரலாம். மற்றவங்க உங்களுடைய செய்தியை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல பகிருங்க, வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ. ஸோ மிக சிறப்பான உரை கொடுத்த சுஜாதா மேம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில் மகிழ்ச்சியை தேடி உலகம் ஓடுகிறது. ஆனால் இன்று நாம் கற்றுக்கொண்டது மகிழ்ச்சியை தேட வேண்டாம், மற்றவர்களை மகிழ்வித்தால் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்பதே. சங்கம உறவுகள் இன்றைய மகிழ்வித்து மகிழ் என்ற தலைப்பில் திருமதி எம் சுஜாதா அவர்கள் வழங்கிய உரை ஒரு பேச்சு மட்டுமல்ல, அது மனதை வருடைய வாழ்க்கை பாடம். மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்ற உண்மையை தனது வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் நமக்கு காட்டினார். BMW கார் கதையில் ஒரு ஏழை சிறுவன் காரை பார்த்து இயங்கவில்லை, தன் தங்கைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கும் அண்ணனாக நான் மாற வேண்டும் என்று எண்ணினான். இதுவே உண்மையான மகிழ்ச்சி, பெறுவதில் அல்ல கொடுப்பதில் இருக்கிறது. செல்ஃப் லவ் இஸ் த கீ டு அதர்ஸ் என்ற ஆங்கில வரி இன்று நம் இதயத்தில் பொற்குறியாக பதிந்து விட்டது. யோகா செய்து பிரபஞ்சத்திற்கு தினமும் நன்றி சொல்லும் பழக்கம், காவல் ஒரு காஃபி வாங்கி கொடுத்து இருவரும் மகிழ்ந்த சம்பவம், மாமனார் மாமியாரின் அன்பிற்கு நன்றி உணர்வு செலுத்திய தருணம், இவை அனைத்தும் உண்மையை சொல்கின்றன. மகிழ்ச்சி என்பது சூழ்நிலையின் பரிசு அல்ல, நன்றி உணர்வின் விளைச்சல். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வருந்தற்று. இனிமையான வார்த்தை கூட மற்றவரின் இதயத்தில் மகிழ்ச்சியை விதைக்க முடியும். இன்றைய உரையின் ஸ்மைல், சர்வ் அதர்ஸ், பிறருக்கு உதவுங்கள். எம் மெயின்டைன் கிராட்டிடியூட், நன்றி உணர்வை வளருங்கள். ஐ இன்ஸ்பயர் பீப்புள், மற்றவர்களை ஊக்கப்படுத்துங்கள். எல் லவ் யுவர் செல்ஃப், உங்களை நேசியுங்கள். இ என்ஜாய் எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து வாழுங்கள். மகிழ்ச்சியை வாங்க பணம் தேவையில்லை, மகிழ்ச்சியை வாங்க மனம் போதும், வழங்க மனம் போதும். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை விட மற்றவர்களை மகிழ்வித்து வாழ்ந்தால் இந்த உலகம் நமக்கு புன்னகைக்கும். நன்றி. ஒரு பின்னோட்டத்திற்கு செல்றோம். முதல்ல 5 பேர் மட்டும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ண ராம்சாமி சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். ரொம்ப சிறந்த ஒரு எக்ஸலண்டா பேசியிருக்காங்க சுஜாதா. அந்த பட்டிமன்றத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், ரொம்ப நல்லா பண்றாங்க.
இன்னைக்கு மகிழ்ச்சி மகிழ்ங்கிறத சொல்றச்சு அவங்க எல்லாமே நார்மலா அவங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். அடுத்து நித்யாதேவி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சுஜாதா அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவுலாம் பார்த்துருக்காங்க, ஆனால் அது எல்லாத்தையும் மகிழ்வாகவே கண்டிருக்காங்க அப்படின்றது நல்லா புரியுது. ஒரு மைண்ட் செட் தான், சூப்பர். கடைசியாக முத்தாய்ப்பா யோகா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, அதில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு அழகாக முடித்தது மிகவும் சிறப்பு. வெல்டன் மேம், வாழ்த்துக்கள். நன்றி வாய்ப்பிற்கு. நன்றி நன்றி மேம். உன்னை நீ அறிந்து கொள், உலகை வெல்ல முடியும். சாக்ரட்டிஸ், நீ உலகில் காண விரும்பும் மாற்றமாக நீயே மாறு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் மிக சிறப்பான. அடுத்து லட்சுமி நாராயணன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நீ வைகரை சங்கம வணக்கங்கள் அனைவருக்கும். இன்னைக்கு சுஜாதா அவர்களுடைய மகிழ்த்து மகிழ் உரை அனைவருமே மகிழ்வித்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய ஸ்கிராச், அதாவது சின்ன வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன வருத்தம், தந்தையை இழந்ததிலிருந்து ஆரம்பித்து கடைசியாக அவர் சொல்லும்போது திருச்சியில் அவர் அந்த ஹோட்டலில் அந்த காஃபியை ருசித்து ரசித்து சாப்பிட்டது வரைக்கும் ஒவ்வொரு இக்கட்டான சூழல்களையும் இப்படி அழகாக மாற்றி அமைத்திருக்கிறார். அவர் மனதளவில் மாற்றி அமைத்துக் கொண்டு தன்னை மகிழ்வித்துக் கொண்டு பிறரை மகிழ்விக்க வேண்டும், சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவருடைய மனப்பக்குவம் தெரிகிறது. காரணம், அவர் அடிப்படையில் சைக்காட்ரிக்கல் சப்ஜெக்ட் படிச்சதுனாலயா அல்லது யோகாவை இடைவிடாமல் 10 ஆண்டுகளாக செய்வதனாலயா இல்லை இயல்பாகவே அவருக்கு மனிதத்துவத்தின் ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றிருப்பதானா என்ற பல கேள்விகள் நமக்கு எழுப்புகிறது. அவருடைய செயல்பாடுகள் எது எப்படியாயினும் அவருடைய ஒற்றை குறிக்கோள் மகிழ்த்து தானும் மகிழ வேண்டும், பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்ற அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படுகிறது. முகம் காட்டி பேசியிருந்தால் அழகாக அவருடைய இந்த நிகழ்ச்சி இன்னும் மகிழ்விப்பதற்கு மிகவும் ஆப்டாக இருந்திருக்கும் என்று கருதுகின்றேன். அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் நம்மை முகம் காட்டி பேசி மகிழ்விப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றில் வாழ், நாளைக்காக நம்பிக்கை கொள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மற்றவர்களுக்கு சேவை செய்வதே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். நெல்சன் மண்டேலா. அடுத்து தீபா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமையா பேசினாங்க மேம். ஸோ எனக்கு மேம் அந்த நற்புரரி அந்த சங்கம் மூலமா தான் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமே ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ அழகா பேசினாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எல்லாரையுமே ரொம்ப அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பேசின ஒரு விஷயமும் நான் என்னோட லைஃப்ல ஃபீல் பண்ணது அந்த யூனிவர்ஸ் பிளான் பத்தி சொன்னது. ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருக்கோம், நம்ம நல்லது நினைச்சா கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கும் நிறைய விஷயங்களை எதிர்பாராத செய்யற உதவி நம்ம தவிச்சிட்டு ஒரு சமயத்துல நிற்கும் போது கண்டிப்பா நமக்கு வரும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் பிரபஞ்சம் கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் ஆனா கண்டிப்பா பிரபஞ்சம் நமக்கு செய்யற திருப்பி கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அது ரொம்ப அழகா மேம் சொன்னாங்க. ஸோ இது ஒரு அழகான ஒரு பாடல் மூலமாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் உங்க எல்லாருக்குமே ஜஸ்ட் 2 லைன். ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த பாடல் டெடிகேட். எஸ்பெஷலி இன்னைக்கு செக்ஷனை நல்லபடியாகவும், நேற்று செக்ஷனை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஜெயகரன் சாருக்காகவும் ஸ்பெஷல் டெடிகேஷன். அது மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமான ஒரு டெடிகேஷன். ஜஸ்ட் 2 லைன். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம், நம்ம பலம் பிறரை மகிழ்வித்து மகிழ்வதுதான். நன்றி அனைவருக்கும். இந்நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தீபா மேம். மகிழ்ச்சியை தேடாதே, பிறரை மகிழ்வித்து மகிழ்ச்சியை உருவாக்கு. நன்றி உணர்வு கொண்ட இதயம் உண்மையான செல்வந்தன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக, அந்த வகையில் இன்றைய மகிழ்வித்து புதிய வாய்ப்பு, புதிய நாளாக இருந்தது. வேற யாராவது ஒருத்தருக்கு பின்னூட்டம் தரணும்னா 4 பேர் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ரமேஷ் சார் உங்களோட பின்னூட்டத்தை தொடரலாம். நன்றி. அருமையான ஒரு மகிழ்வித்து
இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு கரெக்ட் நம்ம நடைமுறையில் பயன்படுத்தினா தான் இந்த மாதிரி இது ஒரு தலைப்பே வரும். எப்போவுமே நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுப்பதோ உதவி செய்வதோ அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து எதுவுமே கிடைக்காது. அதை பல விஷயம் சொல்லி அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப இதுவாக இருந்தது. நிறையா மாமனார் மாமியார் பற்றிலாம் ரொம்ப பயமுறுத்தி என்னை கல்யாணம் பண்ணி வைத்தாங்க. ஆனால் அங்கே போனால் அது சூழலே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அந்த சூழல் ஏற்படுத்தி கொடுத்த அவங்களும் சரி, அதை ஏற்றுட்டு இன்னி வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்கிறதும் அந்த நிகழ்வுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல ஒரு தாட்டு, நல்ல டாப்பிக்கே, ஒரு நல்ல டாபிக், நல்லா அழகாக பேசுனீங்க. நன்றி மேடம், சூப்பராக இருந்தது. நன்றி நன்றி சார். சிறிய நற்செயல் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக இன்றைய மகிழ்வித்து மகிழ். செல்வம் சேர்ப்பவன் பணக்காரன் அல்ல, ஸோ உள்ளங்களை சேர்ப்பவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். திரிபுர சுந்தரி மேம், உங்களுடைய பெண்ணுடத்தை தரலாம். அதோட நம்ம ஏற்புரைக்கு போகிறோம். சரி, மேம் பேசல. மேம், உங்களுடைய ஏற்புரை தரலாம். மகிழ்வித்து மகிழ், ரொம்ப அற்புதமான டாபிக். ரொம்ப அற்புதமா பேசுனீங்க மேடம், ரொம்ப அருமை. பிறரை மகிழ்விக்கும் போதுதான் நம்ம உள்ளமும் மகிழ்ச்சி அடையுங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அருமையான டாபிக். இந்த வைகறை சமூகத்துல அனைவருமே பிறரை மகிழ்வித்து மகிழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். 20 பேர் இருந்தோம், யாரு பேசலாம் அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ரொம்ப அருமையானது. நம்மளே இங்க எல்லாருமே அடுத்தவங்களை மகிழ்வித்து மகிழ ஒரு ஆற்றலோடு இருக்கிறோம். ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அருமை. அனைவரும் வாழ்வாங்க வாழ்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி திரிபுர சுந்தரி மேம். சுஜாதா மேம், உங்களுடைய ஏற்புரையை தரலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபீட்பேக் மூலயமா நமக்கு ஒரு அந்த டேவே வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். எப்பயுமே வந்துட்டு நம்ம இதுவுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது தான். ஒருத்தவங்க பேசும்போது அதை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக திருப்பி அதை நமக்கே கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம அருணகிரி சார் தான். சார் ரொம்ப அழகாக நம்ம ஒரு விஷயத்த சின்னதாக ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழகாக அதை வந்து கொடுப்பாங்க சார். அது ரொம்ப நல்லா இருக்கும் அது. பட் ஆனால் என்னால் தான் மிஸ் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு கரெக்டாக இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராமை வந்து யோகா வந்து ஆழியாரில் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நாளையிலேருந்து அதை கண்டினியூ பண்ணணும். நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதே சேம் டைம். ஸோ எல்லாரும் அதை ரெக்கார்டிங் இருந்தால் நான் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நான் யோசிச்சுப்பேன். நேற்று ஐங்கரன் சாருக்கு நான் உள்ளே வந்தேன்னா சாட்டர்டே சண்டே எனக்கு வந்து கிளாஸ் கிடையாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சார் வந்து அந்த மகிழ்வித்து அந்த டாப்பிக்கை எடுத்துட்டு உண்மையாகவே அன்னைக்கு ஃபுல்லும் நான் ஹாப்பியாக இருந்தேன். நிறைய கண்டென்ட்டை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா பேசிட்டாங்க. அது மாதிரி எல்லாருமே நல்லா பேசுவாங்க. நான் அந்த ஃபீட்பேக்கை நான் யூடியூப்ல போயிட்டு ஒவ்வொரு டைம் இருக்கும்போது எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் நட்புலரில். சரி, அது மாதிரி இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு புக்கை உட்காந்து படிக்கிறதுக்கு விட நான் இப்போ வந்து நம்ம சங்கமத்தில் உள்ள யார் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை சமைக்கும் போதே காதில் ஹெட்செட் போட்டுட்டு நான் கேட்டுப்பேன். சரி, அதனால அதை கொஞ்சம் வந்து ரெக்கார்டிங் செஷன் ரெகுலராக போட்டு விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த சங்கமம்னு பேர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சங்கமத்தில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறத ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப எல்லாருமே ஒரு லெஜெண்ட்ரியாக இருக்காங்க. உள்ள நுழையும் போதே எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு பீஸான இடத்துக்குள்ள நுழையிற மாதிரியே எனக்கு ஃபீல் இருக்கும். நம்மலாம் வந்து நார்மலி நான் வந்து ஒரு ட்ரைனர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இருந்ததை விட இங்கே உள்ளவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக ரொம்ப அழகாக பேசுவாங்க. நான் ஜென்ரலாக தான் எடுத்துப்பேன். ஜென்ரல் டாபிக் தான் எனக்கு என்னன்னு தெரியல. என்னால் கேஷுவல் அண்ட் ஜென்ரல் டாபிக் தான். இன்னைக்கு வந்து இந்த மாசத்துல ஒரு நாள் வந்து பேசுறதுக்காக நான் பிளானே இருப்பேன். நிறைய யோசிக்கணும்னு நினைப்பேன். பட் நேற்று அருணகிரி சார் வந்து மேம் 3 கால் பண்ணி மேம் நீங்கள் இன்னைக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆக்சுவலி இதை ஓகேவா மேம் அதெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே ஒர்க் பிஸியில் இருக்காங்க. யாருமே இங்கே வந்து பிஸி இல்லாமல் இல்லை.
எல்லாரும் இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்கறதா இருக்கட்டும். ஏன்னா இந்த டைம்ல நிறைய ஒர்க் இருக்கும், ஃபேமிலிஸ்ல நிறைய இருக்கும். ஆனா அதை கேட்டு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சங்கமம் வந்து பெரிய ஒரு இதா போகுன்ற நம்பிக்கை இருக்கு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதுல ஆட் பண்ணா அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நம்ம வந்து அந்த நட்புலரி மாதிரி ஒரு கெட் டுகெதர் எவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அந்த டேவை நான் என்ஜாய் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு என்னோட விஷயம் எப்படின்னா, நாளைக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற எண்ணத்தெல்லாம் தாண்டி நான் என்ன பண்ணிடுவேன், இன்னைக்கு அந்த அங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு விஷயம் நிகழ்வு இருக்குன்னா அதை ஃபுல்ஃபில்லா நான் என்ஜாய் பண்ணிடுவேன். அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சிரும். நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம அதை பத்தின திங்கிங் வந்து ரொம்ப நமக்கு இருக்காது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு காஃபியை வந்து ரசிச்சு குடிக்கிறதுலே 2 விதமா இருக்கும். ஒரு காஃபியை நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு, நிறைவா இருக்கேன், நல்ல காஃபி குடிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கும், ரொம்ப நல்லா இருக்கு காஃபி, நான் இன்னொரு காஃபி நம்ம குடிச்சா பரவாயில்ல அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்பயுமே அந்த க்ஷணம், அந்த நம்மளோட அந்த மினிட் தான் நம்மளோட லைஃப். இந்த க்ஷணத்துல நம்ம வாழ்ந்தோமா, திருப்பி அடுத்த க்ஷணம்ன்றது இல்ல, நாளை என்பது இல்லை. அதனால எல்லா டேவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்டட். நான் எப்பயுமே அப்படிதான். ஐயோ இந்த டைம்ல இவங்க கிட்ட நான் முகத்தை பார்த்து, நான் இப்போ ஒருத்தவங்க என்ன அவங்களுக்கு எத்தனை, இப்போ ஒரு 3 இட்லி கொடுப்பேன், அவங்க வேண்டான்ருவாங்க, வேண்டாம்னா விட்டுருணும், இன்னொரு 2 இட்லி வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. கட்டாயத்துக்காக இல்ல, அன்புக்காக இல்ல, அவங்களுக்கு தேவைப்படும். அப்ப அவங்களோட உணர்வு ரீதியா நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய மத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து மத்தவங்களோட உணர்வோட நம்ம வாழும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், நம்ம கவலைக்கு இடமே கிடையாது. ஏன்னா மத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மள அறியாம நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி வந்துரும். நம்ம மகிழ்ச்சி வரணும், ஹாப்பினஸ் வரணும், எல்லாமே நம்ம தேடவே வேண்டாம். ஒரு கட்டத்துல வந்து நம்ம தேடலை நிறுத்திட்டு நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன கேட்கிறோமோ அதை பன்மடங்கா உயரும் அப்படின்றத நான் உணர்ந்த விஷயம். அது மாதிரி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். இந்த இடத்துல நான் அன்னதானத்தை பத்தி சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு ரொம்ப அந்த தேடல் இருக்கும். என்னோட பிஸி ஷெடியூல்ல நான் என்ன பண்ணேன், எவ்ரி தேர்ஸ்டே போயிட்டு அந்த தர்கா எல்லா இடத்துலயும் தேடி தேடி என்னால கொடுக்க முடியல. அது மாதிரி ஒரு டெய்லி ஒரு 200 பேருக்கு அதெல்லாம் கடைசி காலத்துல செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா எப்பயுமே வந்து நம்ம செட்டில் ஆயிட்டு செஞ்சுக்கலாம், கடைசி காலத்துல செஞ்சுக்கலான்னும் போது அப்ப நம்ம நாளைன்றது இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டு எவ்ரி தேர்ஸ்டே போயிட்டு நான் அன்னதானம் கொடுப்பேன். அங்க கொடுக்கும்போது நான் ஒரு டிஃபன் தான் கொடுப்பேன். சுட சுட எடுத்துட்டு போயிட்டு ஒரு 25 பேக் 30 பேக் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்களுக்கு என்னால கொடுக்க முடியாது. இதை நம்ம ஏன் கொடுக்கணும், இப்போ ஒரு எல்லாருக்கும் நம்மளால கொடுக்க முடியலன்ற எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமே இல்லாம நான் என்னடா இது, நாளைக்கு ஒரு 50 பேக்கெட் எடுத்துருவேன், இப்படி போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாதனால இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டேன், எனக்கு நிறைவா இருக்கணும், எனக்கு நான் வந்து கொடுக்குற விஷயம் வந்து எனக்கு நிறைவு இல்லாத மாதிரி இருக்குன்னு நான் அன்னதானத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த தேடல்ல கொடுக்கணும்ன்றத திருப்பி நான் திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஎம்டி இன்னொரு ஃபவுண்டேஷன் இந்த பிரபஞ்சம் அனுப்புனது. ரியலா சொல்றேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு 33 ரூபாய் தான் போடுறேன். அந்த 33 ரூபாய் அது வந்து ஒரு பெரிய ஒரு சங்கம், பெரிய ஒரு அவங்க ஒரு குரூப். அந்த குரூப்ல வந்து ஒரு 12,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல அன்னதானம் இன்னைக்கு வந்து அந்த விஎம்டி ஃபவுண்டேஷன் மூலயமா நாங்க வந்து இங்க உள்ள ஒரு அன்பகம் காப்பகத்துக்கு போய் நாங்க ஃபுட் வந்து டொனேட் பண்றோம் 1 o'clock. இந்த இடத்துல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த நிறைவே இல்லைன்னு நான் நினைக்கும் போது எப்பயுமே அது என்ன பண்ணுது, நீங்க வெறும் ஒரு 33 ரூபாயில எப்படி நிறைவு இருக்கு அப்படின்னா, இந்த 12,000 பேர்ல ஒரு 1000 பேர் வந்து எனக்கு இன்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. 33 ரூபாய் கொடுக்கும்போது அங்க உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு 33 ரூபாயில என்னால ஃபுட்டை சர்வ் பண்ண முடியுது அப்படின்னும் போது உண்மையாவே எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம கொடுக்கணும்னு நினைச்சிட்டாலே போதும், நம்மளுக்கான ஒரு நிலை வந்துரும் அப்படின்றதுதான். இந்த சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து நான் வந்து இப்ப ரீசெண்டா நான் வந்து வள்ளலார் டிவோட்டி ஆயிட்டேன். காரணம் என்னன்னா, நான் பியோர் நான்வெஜ்ஜா இருந்தேன்.
எனக்கு ஒரு மிராக்கிள் லைஃப்ல நடந்தது. அந்த மிராக்கிள் மூலயமா நான் வந்து ஒரு டைம் இருக்கா சார்? ஓகே. அந்த மிராக்கிள் எப்படி நடந்ததுன்னா, நான் ட்ரைனிங் பீரியடு எனக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கிடைச்சிது. ஆக்சுவலி அது என்னோட ட்ரைனிங்கே கிடையாது. யாராலையும் எப்பயுமே எனக்கு இது என்னன்னா, யாராவது போக முடியலன்ற இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் என் லைஃப்ல எல்லாமே நடக்கும். இப்ப நாங்க அங்க போகும்போது, மேம் இன்னைக்கு ஒரு 3 டேஸ் செஷன் முடிச்சிருங்க அப்படின்றாங்க. அது பண்ருட்டில நடக்குது. பண்ருட்டில போயிட்டு நான் வந்து ஏர்லி மார்னிங்கே போயிட்டேன். எப்பயுமே 9:00 செஷனுக்கு பிஃபோரா போய் ஸ்டே பண்ணி தான் நான் ஃப்ரெஷ்ஷா தான் கிளாஸ் எடுக்கணுன்றதுனால ஏர்லி மார்னிங் போறேன். அது ஒரு ட்ரிச்சி காலேஜ்ல செயின்ட் ஆண்டனின்ற காலேஜ். அங்க வந்து சர்ச்ல வந்து அங்க சிஸ்டர்ஸ் வந்து அங்க ப்ரேயர் பண்றாங்க. பரவாயில்லையே சிஸ்டர்ஸ்லாம் ஏர்லி மார்னிங் நம்ம இதுல தான் இப்படிலாம் கோயில் போவோம், அவங்க பண்றாங்களேன்ட்டு நான் என்ன பண்ணேன், அங்க போயிட்டு நாங்க வந்து வேதாத்திரியத்துல இருக்கிறதுனால மிரர் எக்ஸசைஸ் பண்ணோம். தியான கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எப்பயுமே வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து நான் செய்வேன். அங்க ரொம்ப நல்ல ஒரு மிரர் இருந்தது வாஷ் பேஷனுக்கு மேல. நான் என்ன பண்றேன், அதை எடுத்து வச்சுட்டேன். ஜனவரி 30th 2024 அது என்னால மறக்கவே முடியாது. நான் மிரரை எடுத்து கண்ணை மூடுறேன். கண்ணை மூடி பார்க்கும்போது ஒரு மாதிரியா டிஃப்ரெண்டா ஒரு வியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கர ஒரு ஜோதி வந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு அது ஜோதினா என்னன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு வள்ளலார் வந்து ரொம்ப டஃப்பா நான் ஃபீல் பண்ணோம். அவர் வந்து ஒரு பிசிக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி ரொம்ப வந்து இப்படி இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும்ன்ற மாதிரி. அதனால அவர் பக்கமே நான் போக மாட்டேன். பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ஆச்சு, அது நான் அப்படியே இந்த ஜோதி கிடைச்சிருச்சு. நான் வெளில வந்துட்டேன். எப்பயுமே ட்ரைனிங் அப்ப ஈவினிங் வந்துட்டு எல்லாருமே வந்து டிராவல் பண்ணோம். எல்லாரும் வேற வேற ஏரியா போனாங்க. அன்னைக்கு நான் மார்னிங் வந்துட்டு ஃபுல்லா காலையில நல்ல ஒரு நான்வெஜ். கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்ன்றதுனால அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பயங்கர வெரைட்டி கொடுப்பாங்க ஃபுட்டுல. அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது கிறிஸ்டியன் மாதிரி. ஈவினிங் லஞ்சும் பயங்கரமா நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு தான் நான் உள்ள நுழையிறேன் சார். ஆக்சுவலி நான் ஏன் இதை சொல்றேன்னா, அங்க மிராக்கிள் நடந்தது. டைம் ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு நான் உள்ள நுழையிறேன். புலால் அந்த உணவு சாப்பிட்டவங்க வந்து வெளியில உட்காருங்கன்னாங்க. நான் சில எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன். சரி நம்ம தான் சாப்பிட்டோம், நம்ம உட்கார்ந்துருப்போம் பாத்தியா, சாப்பிட்டதுக்கான தண்டனை உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கறேன். இதுதான் ஜோதி. இது என்னன்னு கேட்கிறேன். இதுதான் ஜோதி அப்படின்றா. ஜோதியா? இதுதான் நான் பார்த்தேன்னு பக்கத்துல சொல்றேன். அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சுட்டு போறாங்க. அன்னைக்கு வந்து பூசை நடந்து அன்னைக்கு ஜோதி தெரியறனால இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், ஆக்சுவலி என்ன ரீசனுக்காக எனக்கு இந்த ஜோதி காட்டினீங்க, இல்லை என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் வரேன். 45 days நான்வெஜ் சாப்பிடாம வரேன்னு சொன்னேன். வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் இதை சொல்றேன்னா, வந்து நான் எனக்கு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து விடணும்னு முடிவு எண்ணத்தை போட்டுட்டேன். பட் நிறைய சாப்பிட எனக்கு வந்து அது நிறைவாகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சு. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த விடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உடனே விட்டுறக்கூடாதுன்றத அதுல நான் உணர்ந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு கனவுல வந்து ரமண மகரிஷி வந்து வராங்க. நான் ரமண மகரிஷியும் ரியலா நான் பெருசா யோசிச்சதே கிடையாது. வேதாத்திரியத்துல இருக்கிறதுனால என்னோட குரு வந்து வேதாத்திரி மகரிஷியை தான் நான் எடுத்திருக்கேன். அதனால நான் இவங்கெல்லாம் என்ன எதுக்காக வரேன், அவங்க என்னன்னா என்கிட்ட சாப்பாடு குடு அப்படின்னாங்க. நான் வாளியில ஒரு சாப்பாடு வச்சிருக்கேன், அதை என்கிட்ட குடு அப்படின்னாங்க. இந்த வார்த்தை சாப்பாடு குடு, ஓகேவா, இங்க ஜோதி, இந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு கோழி வளர்க்குறாங்க. அந்த வெஜிடேரியன்ஸ் அதெல்லாம் கோழிலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா நாட்டுக்கோழி அடிச்சு அப்படிதான் ஒரு கெத்தா சாப்பிட்ற ஃபேமிலி. விரால் மீன் அது இதுன்னு இப்ப இதெல்லாம் பேசவே என்னால முடியல. இந்த விரால் மீன் அப்படின்னு சொன்னாலே என்னால வந்து ஒரு அசிங்கமா நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னன்னா இதுல என்ன நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, வள்ளலார் வந்திருக்காங்கன்றதை விட வள்ளலார் ஏன் வந்தாங்க அப்படின்னா, நான் வந்து நான்வெஜ்ஜை விடணும் மெயினா. ஏன்னா நம்ம வந்து அன்பும் கருணையா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு மெயினா வந்து நம்ம அந்த கருணை மனப்பான்மை எப்ப வரும் அப்படின்னா, ஒரு உயிரை வந்து நம்ம கொன்னு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு பழிவாங்குற குணம் வந்து அந்த ஃபுட்டுல வந்து தெரியும். நான் யோகால படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அதை கண்டுக்கல.
அப்ப அந்த அன்பும் கருணை எப்ப வரும் அப்படின்னா, நம்ம மத்த உயிருக்கு ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு இழைக்காத போதுதான் அந்த அன்பும் கருணை வரும். அன்பும் கருணை வரும்போதுதான் நமக்கு வந்து மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அன்னைக்கு அடுத்த நாள் என் வீட்ல உள்ள எல்லா சாமியும் எடுத்து வெளில வச்சுட்டு ஒரு விளக்க மட்டும் ஏத்திட்டு, அன்னையிலேருந்து நான் நான்வெஜ்ஜை இன்னைக்கு வரைக்கும் தொடல. என்னால வந்துட்டு என்ன ஆச்சு, ஒரு 3 days பிஃபோர் வந்துட்டு ஒரு என்னோட வாசல்ல இருக்கிற வண்டி வந்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டி வந்து கால் மாட்டிக்கிச்சு சார். மாட்டிட்டோன்னே என்னோட அம்மா பக்கத்துல ஒரு 2 பேர் வந்து அதை போட்டு இழுக்குறாங்க. எப்படியாவது அதை காப்பாத்திடணும், எப்படியாவது காப்பாத்திடணும்ட்டு ஓடி தவிக்கிறாங்க.